University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. முதல்வர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜோதிடராகவும் தாவேகாவின் செய்தி தொடர்பாளராகவும் உள்ளார் ரிக்கி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு அரசு பதவி கிடைத்திருக்கிறது. முதன்மைச் செயலர் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். முதல்வர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜோதிடராகவும் தாவேகாவின் செய்தி தொடர்பாளராகவும் உள்ளார் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவரை முதல்வரின் சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்து முதன்மைச் செயலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானம், முழு விவரம் என்ன? திலகவதி, முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில அவருடைய அலுவலகத்துல புதிய அதிகாரிகளை நியமனம் செய்யும் பணி என்பது மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயலாளராக CM1, CM2 ஆகியோரை நியமனம் செய்து அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றே அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு முன்பு நாளே, அதாவது முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்பதற்கு முந்தைய நாளே அவருடைய அலுவலகத்துல பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களும் வெவ்வேறு துறையிலிருந்து மாற்றி 14 பேரை நியமனம் செய்திருந்தார்கள். குறிப்பாக அண்டர் செக்ரட்டரி உள்ளிட்ட அதிகாரிகள் நியமனம் என்பது ஏற்கனவே நடைபெற்றிருந்த நிலையில தற்போது அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விஜய் நம்பக்கூடிய நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை முதலமைச்சருடைய அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் ஒருவராக நியமனம் செய்து அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு பிரபல ஜோதிடராக இருந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராகவும் கட்சியிலையும் அதே போன்று விஜயினுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்து வரக்கூடிய நிலையில தற்போது அவரை இந்த பணியில நியமனம் செய்து அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ரத்தன் பண்டிட் அவர்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமா கடந்த முறை நம்ம பார்க்கும்போது முதலமைச்சருடைய ஸ்டாலினுடைய தனிப்பிரிவு அதிகாரியாக கட்னா தினேஷ் என்பவர் நியமனம் செய்தார். முதலமைச்சரோடு சென்று அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸை அதாவது முதல்வருடைய பர்சனல் செக்ரட்டரி போன்று செயல்படக்கூடிய ஒரு பணியாக தான் கடந்த முறை ஆட்சியில இந்த பணியில நியமனம் செய்தவர்கள் இருக்கிறாங்க. முதலமைச்சரோடு செல்வது, அவருடைய நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சருக்கான பேச்சுகள் அவரிடம் வழங்கப்பட்டு அவர்தான் முதலமைச்சருடன் வழங்கக்கூடிய முக்கிய பணிகள் என்பது அவரிடம் இருக்கும். அதாவது தனிப்பட்ட நபர் ஒருவரை, அதாவது அரசியல் சார்ந்த ஒருவரோ இல்ல தனிப்பட்ட ஒரு நபரை அரசு பணியில நியமனம் செய்து கொள்ளலாம். அந்த வகையில தற்போது இந்த பணி என்பது ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவருடைய பயணம் எவ்வாறானது? தாவேகாவுக்குள்ள அவர் எவ்வளவு நாட்களாக இருக்கிறார்? முதல்வர் விஜய்க்கு முன்பிருந்தே இவர் எவ்வளவு காலமாக தொடர்புடையவராக இருக்கிறார்? முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் ரிக்கி ரத்தன் பண்டிட் கிட்டத்தட்ட கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக தனிப்பட்ட முறையில் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு நெருங்கிய சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விஜய் நம்பக்கூடிய நெருங்கிய வட்டாரத்துக்குள்ள அவர் இருக்கிறார். குறிப்பாக விஜயனுடைய நெருங்கிய நண்பராக விஷ்ணு ரெட்டி இருக்கிறார். அவர் விஜயனுடன் எல்லா கட்டத்திலும் அரசியல் சார்ந்தும் அரசு சார்ந்த எல்லா முடிவுகளிலும் விஷ்ணு ரெட்டியினுடைய பின்புலம் என்பது இருக்கிறது. விஜய் நம்பக்கூடிய ஒரு சில நபர்கள்ல அதுல இவரும் ஒருவராக இருந்து வருகிறார். கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் விஜயுடன் பயணித்தாலும் கூட கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக தான் அவர் கட்சியில அதிகாரப்பூர்வமாக இருந்தார். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள்ல விவாதிக்கக்கூடிய நபர்கள்ல இவரும் ஒருவராக இருக்கக்கூடிய சூழல் தான் தற்போது இந்த பதவி என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவதி, விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு அரசு பதவி என்பது அண்மை செய்தி. முதல்வர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் பணியாற்றுவார் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக முதன்மை செயலாளர் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் முன்பாக ஜோதிடராகவும் தாவேகாவின் செய்தி தொடர்பாளராகவும்
இருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.